ஸோ சண்டே ஸ்பெஷல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் சண்டே என்னென்ன மெனு நம்ம பண்ணுறோம் அப்படின்றது தான் நாங்கள் இன்றைக்கி ஒரு வீடியோவாக போடுறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோங்க. ஆனியன் வந்து பெரிய சைஸாக ஒரு 3 சைஸ் ஆனியன் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம். நல்லா ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோம். அது நல்லா ஆயிலில் வந்து ப்ரௌன் ஷேடில் சேஞ்ச் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கனில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட் போட்டு நம்ம தனியாக அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு 10 மினிட்ஸ் வந்து அது ஊறுறதுக்குள்ளே ஆனியன் ஃப்ரை ஆகிடுங்க. அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரட்டும். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் சண்டே என்ன மாதிரி டிஷ்ஷஸ்லாம் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சிக்கனை வந்து நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே போட போகிறது இல்லைங்க, எல்லாமே ஆயிலில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். அப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணியும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது சண்டே அப்படின்னாலே பிரியாணி, கிரேவி, எல்லாமே ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்டா தாங்க அந்த சண்டே வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ அந்த ஒன் டே அப்படிங்கிறது வந்து சீக்கிரமாகவே போயிடும். ஸோ மார்னிங்லேருந்து நம்ம சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே அதுவே மதியம் ஆகிடுங்க. அதை சாப்பிடும்போது தான் நம்மளுடைய அந்த சண்டே அப்படிங்கிறதே கம்ப்ளீட் ஆகும். இப்போ நம்ம பிரியாணியும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிரியாணி வந்து நாங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்றைக்கோட ஸ்பெஷலே வந்து சிக்கன் தாங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வந்து பெரிய சைஸ் 2 தக்காளி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த தக்காளி இருக்கிற வாட்டர் மட்டும் தான் இந்த சிக்கனில், நம்ம வேறு எந்த வாட்டருமே இதில் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. இந்த தக்காளி, சிக்கன் எல்லாமே நல்லா கொதித்து வரும்போது அந்த சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இது சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே செஞ்ச மசாலா தான் ஆட் பண்ண போகிறோங்க. அது வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், குருமிளகு, தனியா, வரமிளகா இதெல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த மசாலா மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோங்க. வேறு மல்லித்தூள் எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. பட் ரெட் சில்லி பவுடர் மட்டும் நம்ம சிக்கனில் வந்து லைட்டாக மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இது மட்டும்தான் நம்ம இதில் போட போகிறோங்க. ரொம்ப சிம்பிளான சிக்கன் தான், பட் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டடாக இருக்கும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தான் அந்த சிக்கன் மசாலா வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோங்க. இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அந்த மசாலா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சமைப்போம். இது வந்து நாங்கள் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி சமைக்கிறதுனால 2.5 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. இதை தவிர வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. இது கூட கார்னிஷ்காக நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் பிரியாணி செய்கிறதுனால புதினாலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் அரியில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு காரம் ஜாஸ்தி இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பெப்பரெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பெப்பர்லாம் ஆட் பண்ணல. ஸோ குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சிக்கன் தாங்க. ஸோ மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்லேயே இது பண்ணிடலாம். பிரியாணிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி செஞ்சு சாப்பிடும்போது. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டே வந்து இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அது போக லெக் பீஸில் நான் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று பண்ணியிருந்தோம். அதை நான் ஆல்ரெடி தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நமக்கு சண்டே சாப்பிடும்போது ரொம்ப அந்த சண்டேவே ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டேவும் நம்ம வேலைக்கு போயிடுவோம். அந்த ஒன் டே மட்டும்தான் நம்ம வீட்டில் இருப்போம். அப்போ அன்றைக்கி ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த சண்டே. ஒரு 10 நிமிஷம் தூங்கினாலே சண்டே முடிஞ்சு போயிடுங்க. திரும்ப எப்படா அடுத்த சண்டே வரும் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்காக நான் இது சொன்னேன். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும். பட் ஆனால் ஆஃபீஸ்க்குன்னு போகிறவங்களுக்கு வந்து அந்த ஒரு நாள் தான் ஸ்பெஷல் டேவாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆவி பறக்க இருக்குது. பாருங்கள், இதான் எங்கள் வீட்டு சிக்கன் பிரியாணி. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இது எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க, நான் செய்யலை. நான் வந்து சிக்கன் கிரேவியும் லெக் பீஸும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நான் சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சேஞ்சஸ் பண்ணுறேன். இது இல்லாமல் நாங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.